அனைவருக்கும் வணக்கம். காந்தாரா சாப்டர் 1, அதாவது காந்தாரா 2 அப்படின்னு கூட வச்சுக்கலாம்னு வச்சுங்களேன். காந்தாரா 2 வந்து இப்போ வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கு. அனைத்து மாநிலங்கள்லையும் பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாகவே வெளிநாட்டிலையுமே இந்த படம் வந்து ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். 1000 கோடியே கூடிய விரைவில் தாண்டும். ஏன்னா 800லேருந்து 900 கோடி வந்துச்சு, கிட்ட வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். அப்படி இருக்கும் பொழுது இப்போ ஒரு பொருளை கிளப்பியிருக்காங்க. அதாவது 2022 ஒரு இதே சம்பவம் நடந்துச்சு. அதாவது கன்னட மக்கள் அப்படின்னு நம்ம வந்து கன்னட படம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஆனால் அங்கே துளு மொழியை சேர்ந்தவர்கள், இனத்தை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க. அதை சேர்ந்தவர் தான் யார், இந்த ரிஷப் செட்டி அவர்களும். நம்ம ஐஸ்வர்யா ராய் உலகளகினாவே ஐஸ்வர்யா தான் ஞாபகம் வருது. மற்ற கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 பேர் வந்துட்டாங்க. ஆனால் அவங்க பேரும் நம்ம மறந்தே போயிட்டோம்னு வச்சுங்களேன். ஆனால் ஐஸ்வர்யா ராயும் துளுவோட மொழியை சேர்ந்தவங்க, அதான் அவங்க தாய்மொழின்னே சொல்லலாம். அப்படி இருக்கும் பொழுது துளு இன மக்களும் அப்போதான் தலித் இன மக்களுமே வந்து ரிஷப் செட்டி மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க. நம்ம ஏன்னா இங்கே நாங்கள் வந்து எங்கள் குலதெய்வத்தை வணங்கி கொண்டு வரும் இந்த குலதெய்வங்களை வந்து வியாபாரமாக்கிட்டாரு, சில விஷயங்களை வந்து முரண்பாடாக சொல்லியிருக்காரு அப்படின்றத விட வியாபாரத்துக்காக சமஸ்கிருதத்தெல்லாம் சேர்த்து சில விஷயங்களை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி திரும்பவும் ஒரு விஷயங்கள் பேசப்படுறாங்க. அதில் சில விஷயங்களை நம்ம வந்து குறிப்பிட்டுலாம். ஏன்னா காந்தாரா படம் பார்த்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதில் வந்து ரிஷப் செட்டி அவர்களோட பேர் வந்து பெர்மே அப்படின்னு இருக்கும். பெர்மே அப்படின்னா நம்ம நினச்சிட்டோம் அப்பயும் கன்னட மொழி அப்படின்னு நினச்சிட்டோம். ஆனால் இந்த பெர்மேன்னு கேட்கும்போது கன்னடத்தில் இப்படிலாம் ஒரு பேர் இருக்குமாடான்னு ஒரு டவுட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா தான் இப்போ தான் தெரியும் துளு மொழியோட பேர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது துளு இன மக்கள் எல்லாமே அங்கே கர்நாடகத்தில் வந்து எனக்கு தனி நாடு வேணும் அப்படின்னு சொல்லி இப்பயும் கேட்டுட்டு தான் இருக்காங்களாம். எங்கள் இனத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும், மித்த பர்சனாலிட்டி கொடுக்கணும். அதாவது நம்ம ராமதாஸ் போல் வந்து நிறைய கோரிக்கைகளை வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் துளு மொழி அங்கே பேசப்பட்டு தனி நாடு கேட்டாலும் போயிட்டு வந்தாலுமே அவர்கள் வந்து குறிப்பாக அவங்க கலாச்சாரத்தில் வந்து கொஞ்சம் கூட பிசிறு இல்லாமல் இன்னும் வாழ்ந்துட்டு வராங்கன்னு தான் சொல்கிறாங்க. அதில் வந்து முக்கியமாக சொல்கிறது என்னென்னா, காந்தாரா பார்த்தவங்களுக்கு தெரியும் குளிகா அப்படின்னு சொல்லி தான் அவங்க குலதெய்வத்தை சொல்லுவாங்க. அந்த குளிகாலேயே வந்து ஏகப்பட்ட விஷயம் இருக்குங்க. அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, குளிகாலே பார்த்தீங்கன்னா ருத்ர குளிகா அப்படின்னு சொல்கிறாங்க. ருத்ர குளிகான்னா வந்து தாண்டம் அப்படியே கோவத்தின் உச்சத்துக்கே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் தந்திர மந்திர குளிகா அப்படின்னா அங்கே ஒரே விஷயம்தான் என்னென்னா, இந்த சூனியம் பில்லி சூழ்நிலை வைக்கிறப்பெல்லாம் போகிறாங்க பார்த்தீங்களா, அந்த விஷயங்களை சார்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கத்தாலே குளிகை அப்படின்றாங்க. இருள் சூழ்ந்த ஒரு இடமாகவும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் இருளில் போயிட்டு இருந்தாலும் அவங்க நினச்சிட்டே போவாங்க. அந்த கத்தாலே குளிகை அப்படின்னு சொல்கிறாங்க. அக்னி குளிகா, நெருப்பை சார்ந்து அந்த இறைவனை நெருப்பை சார்ந்து அவங்க எந்த அளவுக்கு வழிபடுறாங்களோ அதை வந்து அக்னி குளிகான்னு சொல்கிறாங்க. ராஜ குளிகா அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஆதியில் வந்து அரசரோட வடிவமைப்பில் சேர்ந்து மக்களை காக்கும், நீதியை காக்கதற்காகவும் இந்த ராஜ குளிகா வந்து அவங்க வழிபடுறதா சொல்கிறாங்க. அதில் இந்த ராகு குளிகா அப்படின்றாங்க. இதில் வந்து குழப்பங்களும் பார்த்தீங்கன்னா கிரகங்களோடு தொடர்புடைய குளிகா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் சன்னியாசி குளிகான்றாங்க. இந்த பார்த்தீங்கன்னா சன்னியாசினா வந்து தமிழ்லையும் அது தமிழுக்கு அதுக்கு ரொம்ப ஒற்றுமை இருக்குது. சன்னியாசி குளிகா அப்படின்றது வந்து குடும்பங்கள்லாம் அதாவது திருமணம் செய்யாமல் சன்னியாசியாக போகிறதாம். இது வந்து தமிழ்நாட்டிலையும் வந்து தான் சொல்கிறாங்க. இதில் அடுத்ததாக தான் வந்து இதில் காந்தாராவில் பயன்படுத்தியிருக்காங்க. என்னென்னா சாவணி குளிகா அப்படின்றது பெண்ணை போற்றும் குளிகா. இதுதான் வந்து காந்தாராவில் பயன்படுத்தியிருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, தமிழுக்கும் துளுவுக்கும் வந்து ரொம்ப தொடர்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா 2000 வருடங்களுக்கு முன்பாகவே தமிழ்லேருந்து தான் பிரிஞ்சது தெலுங்கு, கன்னடம், பார்த்தீங்கன்னா கேரளா அப்படின்னு சொன்னாலுமே இவங்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் இந்த துளு பேசுகிறவங்க எல்லாமே ஒரு காலத்தில், அதாவது கிபி 300ஆம் வருடத்தில் வந்து தமிழ் தான் பேசியிருந்துருக்காங்க. அதே அப்படியே 1000 வருடங்களுக்கு அப்புறம் வந்து சொல்லும்போது 1300 வருடங்கள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. எதுக்கு வந்து இந்த 1000 வருடங்கள் கழித்து அப்படின்னு தெரியல. ஆனால் அதுக்கப்புறம் தான் டோட்டலாக துளு மொழி வந்து அங்கே உருவாயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கன்னட மொழி உருவாங்கினாலுமே துளுவும் பார்த்தீங்கன்னா கன்னடத்துக்கு ஈக்குவலாகவே உருவாகிட்டு வந்ததுனால தான் இப்பயும் எனக்கு தமிழ்நாடு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் கேட்டுட்டு இருக்காங்களாம். இந்த அரசியல் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து தமிழ் மொழியில் குறிப்பிட்டு துளு மொழியை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தோகை காவின் துளு நாட்டு அண்ணா வருங்கை தும்பலர் தாங்கும் பான்பின் செந்தமிழ் கோரி செம்மல் மூதுவர் அப்படின்னு சொல்லி மூதூர்னு சொல்கிறாங்க. மூதூர் அப்படின்னு அகநானூர்லேயே இருக்குதுங்க. அப்போ துளு மொழியை பற்றி அகநானூர்லேயே 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்கன்னா தமிழ் மொழியை தோன்றுச்சு. நீங்கள் பார்த்துங்களேன். ஏன்னா துளுவை பற்றி சொல்லும் பொழுதும் துளுவை சேர்ந்தவர்கள்லாம் தமிழ் மொழி தான் பேசியிருக்காங்க அப்படின்றது தமிழ் மொழிக்கு எவ்வளோ பெருமைன்றதை நீங்கள் பாருங்களேன். அப்போது துளு வந்து தமிழில் இருந்து பிரிந்த ஒரு மொழி தான். ஆனால் இப்போ சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க, கன்னடக்காரங்களும் ஏற்றுக்க மாட்டாங்க, துளுவும் ஏற்றுக்க மாட்டாங்க. இதில் வந்து ஒரு விஷயம் என்னென்னா, அங்கே இருக்கிற துளு பேசுகிறவங்களும் தலித்தின மக்களுமே குறிப்பிட்டு சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வராக ரூபத்தை பற்றி சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. வராக ரூபம் அப்படின்றத சமஸ்கிருத மொழியில் பாட்டாக பாடுறாங்க.
அப்போது இது வந்து எங்கே துளுவில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இதில் முக்கியமாக தலித்தின மக்கள் வந்து ரொம்ப பயங்கர எதிர்ப்புகள் தெரிவிச்சுட்டு வந்திருக்காங்க. ஏன்னா சமஸ்கிருதத்தை வந்து திணிச்சு இவர் வந்து பிஸ்னஸ் ஆகிட்டாருன்னு சொல்லிட்டு தான் இப்போ ரிஷப் செட்டி மேலே பயங்கரமாக குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எது எப்படி இருந்தாலுமே துளு வந்து பூர்வக்குடி மக்கள் பேசும் மொழியாகவும் அங்கே தலித்தின மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிற அந்த ஒரு குறிப்பும் இருக்கும் சமயத்தில் இதில் இன்னொரு சிறப்பு என்னன்னா, தமிழ் மொழியிலிருந்து பிரிந்தது தான் துளு கன்னடம் அப்படின்ற ஒரு சிறப்பு இருக்கும் சமயத்தில் இந்த கலாச்சாரங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா போகாமல் இருக்கே, இந்த கலாச்சாரங்களை இன்னும் பின்பற்றி வராங்க அப்படின்றத நம்ம பெருமை கொள்ள வேண்டியதான் இருக்கிறது. இதில் ரிஷப் செட்டி அவர்களும் வந்து துளு இனத்தை சேர்ந்தவர், துளு மொழியை பின்பற்றவர். அவரும் வந்து அவர் கலாச்சாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு கொண்டு சேர்த்ததை வந்து எல்லாரும் பெருமையாக தான் பார்க்குறாங்களாம். ஆனால் வியாபாரமாக்குனதை வந்து அவங்களால ஜீர்ணிச்சிக்க முடியலன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்களாம். ஏன்னா 2022 இந்த பிரச்சனை உருவாச்சு. இப்போது 2025 வந்து இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த பிரச்சனை வந்து இப்போ உருவெடுத்துட்டு இருக்கு. இது கொஞ்ச நாள் போனால் மாறின்னு வச்சுங்களேன். அடுத்து வந்து சாப்டர் 2 அதாவது காந்தாரா 3 வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அப்பையும் இது பூதாகரமாக பேசப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. என்னதான் வந்தாலுமே கலாச்சாரங்கள் இந்தியாவில் அழிக்க முடியாத ஒரு நிகழ்வாக இன்னும் பயணிச்சுட்டுன்றதை நாம் பெருமையாக தான் கொள்ளணும். இந்த மாதிரி தொடர்ந்து அடுத்தடுத்து சினிமா செய்திகளை, அதாவது உலக சினிமாவும் இந்தியா பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அனைத்து மொழிகள் சினிமாவும் தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.